ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் 1st செப்டம்பர் 2024 தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா யூகோ பேங்க் மேலே வந்து யூகோ பேங்க் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட் பேங்க் இவங்க ரெண்டு பேர் மேலே பார்த்திங்கன்னா ஃபைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எவ்வளோனா யூகோ பேங்க் மேலே வந்து பார்த்திங்கன்னா 2.68 crore போட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஆர்பிஐ டைரக்ஷன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸில் தான் மாட்டிருப்பாங்க, அதனால் ஃபைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 2.68 crore ஃபைன் பண்ணி ஆன் யூகோ பேங்க் போட்டிருக்காங்க. அண்டு சென்ட் பேங்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2.1 lakh பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து 2.68 crore போட்டிருக்காங்க யூகோ பேங்க் மேலே. இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேக்கில் தான் போட்டிருக்காங்க, 2.1 lakh தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த என்டிஎக்ஸ் P2P ஸோ லிக்விட் லோன்ஸ் இவங்க மேலே ஃபைன் பண்ணி போட்டாங்களா, இந்த நியூஸ்லாம் பார்த்தோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நவரத்னா ஸ்டேட்டஸை வந்து 4 பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கைஸ் ஒரே நிமிஷம். ஓகே, குட். ஸோ 4 சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்க்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ். ஸோ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மினி ரத்னான் இருக்குது. மினி ரத்னா கேட்டகரி 1, கேட்டகரி 2. ஓகேவா? அப்புறம் என்ன இருக்குன்னா நவரத்னா. அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த மகா ரத்னான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து மினி ரத்னா 2ல் இருந்து தான் 1க்கு போக முடியும். அப்புறம் 1ல் இருந்து நவரத்னாக்கு போகணும், நவரத்னாலேருந்து மகாரத்னா. சரி, இப்போ இந்த மினி ரத்னா கேட்டகரி 2ல் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் என்ன பண்ணலான்னா 300 கோடி வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? மினி ரத்னா கேட்டகரி 1ல் இருக்கிறவங்க 500 கோடி வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இவங்களோட அந்த ஃபினான்ஸ் ஆட்டோனமியாக சம்திங் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மினி ரத்னா, நவரத்னா, மகாரத்னா கேட்டகரிஸை பிரிக்கிறது ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்க்கு. ஸோ இப்போ மகாரத்னா மினி ரத்னாலேருந்து நவரத்னா போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒரு ப்ராஜெக்டில் அவங்களால 15% ஆஃப் த நெட் ஒர்த்து ஆர் 1000 crore வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்டில். இதுவே மகாரத்னா போயிட்டிங்கன்னா இதுலேயும் அதே கேஸ் தான். ஒரு 15% ஆஃப் தர் நெட் ஓன்டு ஃபண்டா சம்திங், நெட் ஓன்டு அசட், நெட் ஓன்டு இது இருக்குல்ல அசட், அதில் வந்து பார்த்திங்கன்னா 15% ஆர் 5000 crore வரைக்கும் என்ன பண்ணலாம் ஒரு சிங்கிள் ப்ராஜெக்டில் இவங்க இது பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரிஸாக பிரிக்கிறது, மினி ரத்னா, நவரத்னா, மகாரத்னா. அண்ட் ஆல்சோ மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா மொத்தம் 4 சென்ட்ரல் பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா 21 சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ் நவரத்னா கேட்டகரியில் இருந்தது. இப்போ 4 ஆட் பண்ணதுனால டோட்டல் கவுண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, 25 ஆகிடுச்சு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ். ஓகே, எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெயில்டெல், சோலார் எனர்ஜி, சட்லஜ் ஜல் வித்யுத், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், இவங்க 4 தான் பார்த்திங்கன்னா இப்போ ஆயிருக்காங்க. இதில் டோட்டலாக 25 ஆகிடுச்சா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நம்பர் வாங்கியிருப்பாங்களே. அதில் ரெயில்டெல் வந்து 22nd ஸ்டேட்டஸ் வாங்குச்சு. ஓகேவா? ரெயில்டெல் தான் வந்து 22nd. 23rd யார் வாங்கினதுன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் 23rd. அண்ட் 24th யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். எஸ், 24th வந்து நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து 24th வாங்கியிருக்காங்க. அண்ட் சட்லஜ் ஜல் வந்து பார்த்திங்கன்னா 25th வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகேவா? ஸோ க்ரைட்டீரியா ஃபார் நவரத்னா ஸ்டேட்டஸ், ஸோ எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு மினி ரத்னா கேட்டகரி 1 கம்பெனியாக இருக்கணும், ஷெட்யூல் A கம்பெனியாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அவங்க நல்ல ஒரு க்ரோத் காட்டியிருக்காங்க, நல்ல ஒரு க்ரோத் காட்டியிருக்காங்கன்னா அவங்க வந்து லேட்டர் தே வில் ப்ரொமோட் டு நவரத்னா, அதாவது மினி ரத்னாவில் இருந்து நவரத்னா, அண்ட் நவரத்னாலேருந்து தே வில் கோ டு மகாரத்னா. ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா இந்த இதெல்லாம் உங்களுக்கு? மினி ரத்னானா என்ன, நவரத்னானா என்ன, மகாரத்னானா என்னன்னு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிரான்சிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் பாருங்கள். ஓகேவா? ஸோ நவரத்னா அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா 1997. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க தேவையில்ல. ஓகேவா? இந்த டேட்டாலாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு தேவை என்னென்னா மகாரத்னால என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்டில், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் போதும். இதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் இந்த நியூஸ் சேக் இது மட்டும் போதும். ஓகேவா? லேட்டர் நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் இதை பொறுத்து. ஓகேவா? ஸோ எஸ், நெக்ஸ்ட்
ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டேட்டா என்ன சொல்லுதுன்னா ப்ரைவேட் செக்டாரோட கிரெடிட் ஷேர். ஸோ கிரெடிட் ஷேர் என்னது இந்த இடத்துல லோன். ஓகேவா, ஜூன் 2024 வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்கை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டேட்டா. ஓகேவா, ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இன் டோட்டல் கிரெடிட் கம்மியாக இருக்குது. ஓகேவா, ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கம்மியாக லோன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 53.1% இருந்திருக்கு. இதுவே ப்ரைவேட் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ த ஷேர் ஆஃப் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 46.9% இன் ஜூனில் இருந்திருக்குது டோட்டல் அந்த கிரெடிட்டில், அந்த லோனில். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் அ சிம்பிள் நியூஸ். ஸோ ப்ரைவேட் செக்டாருக்கும் பப்ளிக் செக்டாருக்கும் அந்த இந்த பர்சன்டேஜ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ என்னது போன வருஷம், அதாவது இது எப்படி கம்பேர் பண்ணுறாங்க இந்த பர்சன்டேஜ், ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது ஜூன் 2024 இட் இஸ் 53.1% கம்மியாக இருக்குது. ஜூன் 23 என்னவாக இருந்திருக்கு 55.8% நல்ல கிரெடிட் கொடுத்துருந்துருக்காங்க, பட் கம்மியாக இருக்குது. ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு போன வருஷம் மார்ச் 2021 இதை கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா மார்ச் இயர் ஆகும்னா அந்த மார்ச் ஜூன் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா, ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு 36.5% கொடுத்துருந்தவங்க இப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு 46.9% ஜூனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்டோட அந்த க்ரோத் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு ஒன் டைம் பார்த்தாலே போதும் டெபாசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. பட் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுனால நிறைய டெபாசிட்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறையா பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி. ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம்ல, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்களாம் வந்து பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு இதுதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்க்கு சில அட்ராக்டிவான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஓகேவா, எஸ். ஸோ மற்றெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தாலே போதும். ஓகேவா, ஓகே. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி, ஓகேவா, IFSCA வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைனல் ரூல்ஸ் ஃபார் கிஃப்ட் சிட்டி லிஸ்டிங் அண்ட் செட்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஓகேவா, ஸோ இது வந்து ரொம்ப செபி கைண்ட் ஆஃப் நியூஸ், அந்தளவுக்கு நமக்கு இது தேவையில்லை. ஸோ இது ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்தாலே போதும். ஓகே, எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு கம்பெனி வந்து லிஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன். ஸோ என்னது ஃபைனல் நார்ம்ஸ் ஸ்பெசிஃபைங் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அண்ட் நார்ம் ஃபார் டைரக்ட் லிஸ்டிங். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துக்கோம். ஸோ இந்தியன் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணலாம், IFSCAல லிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நியூஸ்லாம் பார்த்தோம்ல. இதில் சில நார்ம்ஸ் வந்து IFSCA கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா மினிமம் ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 20 மில்லியன் இருக்கணும் அந்த கம்பெனிக்கு. ஓகே, அவங்களோட ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரில் மினிமம் ப்ரீ டேக்ஸ்னால் என்னது, டேக்ஸ்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ராஃபிட் வந்து 1 மில்லியன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, EBITDA. ஸோ இந்த இது ஸோ ஏர்னிங்ஸ் பிஃபோர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீ ப்ராஃபிட் சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து 1 மில்லியன் இருக்கணுமா. ஸோ போஸ்ட் இஷ்யூ மார்க்கெட் கேபிட்டலிசம் வந்து 25 மில்லியன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் டைரக்ட் லிஸ்டிங் ஆஃப் தட் கம்பெனிஸ் இன் IFSCA. ஓகேவா, எஸ். இது ரொம்ப செபி கைண்ட் ஆஃப் நியூஸ். நாம் நிறையா செபி கைண்ட் ஆஃப் நியூஸ் வந்து பார்த்துருக்கோம் நம்மளோட வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பார்த்துருக்கோம். செபி கைண்ட் ஆஃப் நியூஸ் ரொம்ப அந்த செபி கிரேட் பி, RBI கிரேட் பி இந்த மாதிரி மக்கள் படிப்பாங்க. பட் ஃபார் பேங்க் எக்ஸாம்ஸ் ரொம்ப டீப்பான செபி நியூஸ்லாம் நமக்கு தேவையில்லை ஆக்சுவலாக. ஓகேவா, எஸ். ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தாலே போதும். இந்த நியூஸ் அந்தளவுக்கு நம்ம எக்ஸாம் ரிலவெண்ட் கிடையாது. ஓகே, எஸ். ஸோ பட் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்த SPACS இதோட ஃபுல் ஃபார்ம் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராடனிங் கைடன்ஸ் ஸ்கீம். ஓகேவா, இன்ஃபார்மல் கைடன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இப்போ செபிக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கைடன்ஸ் கேட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி இப்படி ரூல்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ் இப்படி போட்டிருக்கீங்க, நாங்கள் இது எப்படி ஃபாலோ பண்ணணும், எங்களுக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் தாங்க அப்படின்ட்டு கைடன்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. சும்மா செபி வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துறாது. ஸோ அதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஓகேவா, அந்த ஃபீஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் நிறைய மக்கள் யாருனாலும் சில க்ரைட்டீரியா எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் எங்ககிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், கிளியரிங் கார்பரேஷன்ஸ், டெபாசிட்ரிஸு, மேனேஜர்ஸ் ஆஃப் பூல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்ஸு, ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு, ரியல் எஸ்டேட், ரீஇட்டு, இன்விட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த கைடன்ஸ் பேர் என்னது இன்ஃபார்மல் கைடன்ஸ் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கொஞ்சம் பேர் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அட் ப்ரெசென்ட் ஒன்லி லிமிட்டட் கேட்டகரி ஆஃப் என்டிட்டிஸ், ஓகே, இன்க்ளூடிங் லிஸ்டட் கம்பெனிஸ் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த ரேஞ்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி ஃபீ ஸ்ட்ரக்சர் ஒரு இது அப்ளை பண்ணுறீங்கன்னா முன்னே வந்து 25,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ என்னென்னா 75,000 நீங்கள் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ 75,000 பே பண்ணால் தான் அவங்க அந்த இன்ஃபார்மல் கைடன்ஸே கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் இன் கேஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் இன்ஃபார்மல் கைடன்ஸ் அப்ளிகேஷன், ஏதாவது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ 5,000 மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? திஸ் ஹாஸ் பீன் ப்ரொப்போஸ்ட் டு இன்க்ரீஸ் டு ₹15,000. முன்னே 5,000 மட்டும் ப்ராசஸிங் ஃபீயாக இருந்தது. இப்போ 15,000 அவங்க ப்ராசஸிங் ஃபீயை எடுத்துகிட்டு மற்றதை கொடுத்துருவாங்க. ஓகே, இன்கேஸ் இந்த கைடன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆச்சு, இன்ஃபார்மல் கைடன்ஸோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா. ஓகேவா? 1 minute கைஸ். ஓகே, ஓகே குட். ஸோ இதில் இன்னொன்று இருக்குது. ஸோ த பீரியட் டேக்கன் அப் டு 15 days. ஓகேவா? ஸோ இப்போ சப்போஸ் இந்த இன்ஃபார்மல் கைடன்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு செபியில். இப்போ செபி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிக்கிட்ட, இப்போ கம்பெனி ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனிக்கிட்ட கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க, சில கிளாரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. இந்த கிளாரிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்கணும்னா 15 நாளுக்குள்ளே அந்த கம்பெனி செபிக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இந்த 15 நாளுக்குள்ளே அவங்க பண்ணலை அப்படின்னா, 15 நாளுக்குள்ளே பண்ணலை அப்படின்னா அந்த இது அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அண்ட் இந்த 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு டைம் லைன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் ஆகி கரெக்டாக அந்த அப்ளிகேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டோட்டலாக 60 நாள் டைமிங் இருக்கும். அந்த 60 நாள் டைமிங்கில் இந்த 15 நாளை வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 15 நாள் ஏன் எக்ஸ்க்ளூட் பண்ணோன்னா, இந்த 15 நாள் வந்து எதுக்கு வருது அப்படின்னா, இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற அந்த கான்செப்ட்டுக்கு இந்த 15 நாள் வரதுனால ஓவரால் டேஸ்லேருந்து இந்த 15 நாளை வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் சொன்னல பார்த்தீங்களா, செபி கைண்ட் ஆஃப் நியூஸ் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போகல, பிகாஸ் இது நார்மல் பேங்கிங் ரிலேட்டட் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த நியூஸ் மட்டும் போதும். ஓகேவா? ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் எனஃப். ஓகே, நெக்ஸ்ட் செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ளூஷன் ரிமூவல் ஆஃப் ஸ்டாக். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவுக்கு டீப்பான செபி கைண்ட் ஆஃப் ரிலேட்டட் நியூஸ் தான். ஸோ இதுலனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ். நமக்கு ஃபியூச்சர்னா தெரியும், ஆப்ஷன் தெரியும், நம்ம நிறையா கரெக்டாக பேசல, நம்ம வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ மீடியன் குவார்ட்டர் சிக்மா ஆர்டர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பி அட்லீஸ்ட் 75 lakh அப்படி இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். ஸோ ப்ரீவியஸாக 25 லட்சம் இருந்தது, இப்போ 75 லட்சம் இருந்தால் தான் ஒரு ஸ்டாக் வந்து உள்ளே வர முடியும். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து அந்த இதில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 lakh இருக்கணும், அப்போ தான் உள்ளே வர முடியும். ஸோ மார்க்கெட் வைடு பொசிஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1500 crore இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப நமக்கு தேவையில்லை. மார்க்கெட் வைடு என்ன, மீடியன் குவார்ட்டர்லாம் என்ன அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இது மட்டும் படிங்க. இது நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட் இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்ம கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா செபி, ஆர்பிஐ கிரேட் பி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீஸ் கைண்ட் ஆஃப் நியூஸ் ஆர் இன்க்ளூடட். பட் ஃபார் அவர் பேங்கிங் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நியூஸ் வந்து ரொம்ப அந்தளவுக்கு தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் ஒன் டைம் கோ த்ரூ பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜி பாஸ்புக் அப்படின்றது ஒன்று இது பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹஸ் லான்ச் டிஜி பாஸ்புக். இது என்னன்னா a new feature on its smart wealth app. ஓகேவா? which allows users to consolidate all their investments under one roof. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பேங்க்கில் பாஸ்புக் அப்படின்ட்டு வச்சுருப்போம். இந்த பாஸ்புக்கில் என்னென்ன இருக்கும், நம்ம பண்ண டிரான்சாக்ஷன்ஸு, டெபாசிட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது பாஸ்புக். இந்த டிஜி பாஸ்புக் என்னென்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கிறது, இந்த ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டாக ஒரு இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பாஸ்புக்னா புக்கு மாதிரி இருக்குது. டிஜி பாஸ்புக் எலக்ட்ரானிக் டேட்டாவில் உங்களுக்கு அது கிடச்சிரும். ஓகே, எந்தெந்த இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஜி பாஸ்புக். யார் பண்ணியிருக்கா? ஹெச்டிஎஃப்சி பேங்க். இது இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட்டு. ஸோ டிஜி பாஸ்புக் இஸ் சப்போர்ட்டட் பை அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னா என்னென்னு தெரியும் தானே? அண்ட் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் இஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ ரெக்வயரிங் அண்ட் என்பிஎஃப்சி அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ். இட் ஃபெசிலிட்டேட் செக்யூர் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன். ஸோ அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னா இப்போ டிஜி பாஸ்புக்கில் எப்படி அவங்களோட இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? இது அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கனால தான். ஏன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கனால தானே நீங்கள் இடிஎஃப்சி டிமேட் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதாவது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்கக்கூடிய உங்கள் அக்கௌண்ட்டோட டீட்டெயிலு அந்த அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கனால தான் டிஜி பாஸ்புக்கில் அந்த டீட்டெயில்ஸை உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேவா? அதனால தான் இட் இஸ் செட் தட் இட் இஸ் சப்போர்ட்டட் பை அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்.
ஓகேவா. நெக்ஸ்ட் ஆதித்யா பிர்லாவும் பாலிசி பஜாரும் லைஃப் டைம் ஃபேமிலி இன்கம் ப்ரொடெக்ஷன் பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா அண்ட் பாலிசி பஜார் ரொம்ப ரொம்ப ஈஸியான நியூஸ் தான். இது பேர் என்னென்னா இன்கம் சுரக்ஷா பிளான். அதாவது இதில் வந்து பாருங்களேன், ஏஜ் என்ட்ரி 21 to 55. ஓகேவா. நீங்கள் வந்து டேர்ம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 20 வருஷத்துக்கு நான் போடுறேன் அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் 21 வயசில் நீங்கள் போடுறீங்க, 20 வருஷம் நீங்கள் அந்த இது போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சப்போஸ் அந்த நபர் இறந்துட்டார் அப்படின்னா, பாலிசி போட்ட நபர் இறந்துட்டா மட்டும்தான், அந்த பாலிசி போட்ட நபர் இறந்ததுனால அவங்க குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஒரு இன்கம் போகுமா. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிளான். ஓகேவா. ஸோ என்னதுன்னா, இப்போ 55 வயசில் ஒருத்தர் இருக்கார். ஓகேவா. இப்போ இவர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கான ஒரு டேர்ம் இது போடுறாரு. அப்போ 55 வயசு, இந்த டேர்ம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 70 வயசு. இவர் சப்போஸ் 69வது வயசில் இறந்துட்டார் அப்படின்னா, அந்த டேர்ம் முடிகிற வரைக்கும், ஓகேவா, இன்னும் ஒரு 5 வருஷமோ ஏதோ இருக்கும் அந்த டேர்ம் முடியறதுக்கு. 30 இயர்ஸ் டேர்ம் சூஸ் பண்ணியிருக்காருன்னா, அப்போ 5 வருஷம் அவரோட ஃபேமிலிக்கு மாதம் மாதம் ஒரு இன்கம் போகும். ஓகேவா. அதுதான் இதோட கான்செப்ட். இவர் 70 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் அப்படின்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இது கிடைக்காது. ஓகேவா. இதில் வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இது அந்த டீட்டெயிலுக்குள்ள நாம் போக தேவையில்லை. ஸோ நமக்கு என்ன படிக்கலாம்னா, இன்கம் சுரக்ஷா பிளான் யார் பண்ணாங்க? ஸோ ஆதித்யா பிர்லா சன் லைஃபும் பாலிசி பஜாரும். ஓகேவா. ஸோ இதாவது நியூஸ். இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஐபிபிஎஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கிகா அப்படின்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. கிகா வந்து பார்த்திங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ். ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்னால் என்னது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது தான் வேலை இருக்கிற டைமில் தான் அவங்களுக்கு வேலை இருக்கும், வேலை இல்லாத டைமில் அவங்களுக்கு வேலை இருக்காது. ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறேன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ். ஸோ எப்படின்னா ஒரு 10 நாள் அவங்களுக்கு வேலை இருக்கும், 10 நாள் அவங்களுக்கு வேலை இருக்காது, டிமாண்ட் இருக்கிற டைமில் தான் வேலை இருக்கும். அந்த மாதிரி தான் கிக் ஒர்க், அதுதான் கிக் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரீலான்சர்ஸு, ஸோ இவங்களாம் வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ இவங்களுக்காகவே கிகா அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அ ஃபினான்ஷியல் சூட் டிசைன்ட் ஃபார் கிகா ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ். த ப்ரோக்ராம் எய்ம்ஸ் டு அட்ரஸ் த ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஃபார் இந்தியன் கிக் எக்கானமி. ஸோ ஜஸ்ட் எதுக்குன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கிகா. ஓகேவா. லைக் லோனு இந்த மாதிரிலாம் தருவாங்க. நீங்கள் பாருங்கள், ஃப்ளெக்சிபிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அவங்களுக்கு தந்திருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி இது இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இது என்னென்னா லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் லோன் தானே கிரெடிட்னா. ஸோ ப்ரீ அப்ரூவ்ட் லோன் தானே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து கிகா அப்படின்ற ஒரு நேமில் தராங்க. ஓகேவா. கிகா யார் பண்ணுறது? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேவா. எஸ். நெக்ஸ்ட்டு போயிடலாமா? ஓகே, சூப்பர். இதில் கார் லோனு, 2 வீலர் லோனு இதெல்லாமே தராங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இனிஷியேட் செப்டம்பர் 2024 கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே ரவுண்ட். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த குவார்ட்டர்லி பேசிஸில் வந்து ஒரு நிமிஷம்ங்க, குவார்ட்டர்லி பேசிஸில் எது பண்ணுறாங்க, ரெகுலர்லி கண்டக்டிங் திஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நம்ம இது அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம், கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க? வீடு வீடாக போய் உங்களுக்கு எக்கனாமிக் சுச்சுவேஷன் நல்லா உங்களுக்கு தெரியுமா, எப்படி இருக்குது நம்ம எக்கனாமிக் சுச்சுவேஷனு, எம்ப்ளாய்மெண்ட் நல்லா இருக்குதா, ப்ரைஸ் லெவல்ஸு, நீங்கள் வாங்குகிற மளிகை சாமான்லாம் ரேட் எப்படி இருக்குது, ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்குது, ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் அடிக்கடி செலவு பண்ணக்கூடிய நபரா. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. யார்கிட்ட இருந்ததுன்னா நார்மல் வீடு வீடாக போய் கன்சியூமர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஆர்பிஐ வந்து இந்த ரெப்போ ரேட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்ப்பாங்க, ஓகே இந்த அளவுக்கு சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக் அண்டர்ஸ்டாண்டிங், எக்கனாமிக் சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்றதான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில சிட்டிஸில் போய் பண்ணுவாங்க. டோட்டலாக வந்து 19 சிட்டிஸில் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன சிட்டிஸ் அப்படின்றத ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் எப்படி டஃப்பாக கேட்டாங்கன்னா, எந்த சிட்டிஸ் இதில் இன்க்ளூடட் ஆகலை அப்படின்னு கேட்பாங்க, இல்லை எந்த சிட்டிஸில் இதில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு கேட்பாங்க. அதனால் இது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு,
ஸோ கவர்மெண்ட் லான்ச்சஸ் சிம்பிளிஃபைடு பென்ஷன் பிளான். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேவா, 6A ஃபார்ம் 6A அப்படின்ற நியூஸ் பார்த்தோம் தெரியுமா, அதே நியூஸ் தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கு. சிம்பிள் நியூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாவிஷ்யா EHRMS போர்ட்டலில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த பாவிஷ்யா அப்படின்றது என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷனர்ஸ் வெல்ஃபேர்னால ரெகுலேட் பண்ணப்படுது, அதாவது நடத்தப்படுது. ஸோ இந்த பாவிஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா, ஸோ அண்ட் என்ஷூர்ஸ் தட் ஆல் ரிட்டையர்மெண்ட் டியூஸ் அண்ட் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் ஆர் ப்ராசஸ்ட் அண்ட் டெலிவர்ட் ஆன் த டே ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஓகேவா, ஸோ இந்த பாவிஷ்யா போர்ட்டலில் அந்த பென்ஷன் ப்ராசஸ் நடக்கும். உங்களுக்கு உடனே பார்த்திங்கன்னா பென்ஷன் எவ்வளோ வருது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணி கொடுப்பாங்க. இந்த EHRMS போர்ட்டலில் என்ன நடக்கும் அப்படின்னா விச் மெயின்டைன்ஸ் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ், ஸோ அதர் டீட்டெயில்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ எல்லா விதமான டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா EHRMS. ஸோ உங்களோட சர்வீஸ் ரெக்கார்டு, எத்தனை வேலைக்கு வந்தீங்க, எப்படி இருக்குது உங்களோட இது அப்படின்ட்டு, இந்த டேட்டாவும் பாவிஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி இதில் உங்களுக்கு பென்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அதனால தான் இந்த 2 பர்டிகுலர் இதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நியூஸில். ஓகேவா, கண்டிப்பாக இந்த பாவிஷ்யா போர்ட்டல் அப்புறம் EHRMS போர்ட்டல் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸை நல்லா படிச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடும் HAL இவங்க 2 பேரும் ஆரவாலி அப்படின்ற ஒரு இன்ஜின் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவோட ஃபியூச்சர் மல்டி ரோல் ஹெலிகாப்டர்ஸ்க்கு. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பேஸ்ட் இன் பெங்களூரு ஹேஸ் சைன்ட் அ கான்ட்ராக்ட் வித் ஷஃபால் ஹெலிகாப்டர் இன்ஜின்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஷஃபால் ஹெலிகாப்டர் இன்ஜின்ஸ் கூட ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, ஆரவாலி அப்படின்ற என்ஜின் பண்ணுறதுக்கு. த என்ஜின் வில் பி யூஸ்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சரில் இந்த மல்டி ரோல் ஹெலிகாப்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் இது யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ சஃபால் இஸ் அ ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் HAL அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபர்ம் சாஃப்ரான் ஹெலிகாப்டர். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, சாஃப்ரான். ஸோ இங்கே பாருங்கள், சாஃப் HAL. ஸோ இது ரெண்டோட ஒரு ஜாயிண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சஃபால். ஓகேவா, இதுதான் பண்ண போகிறாங்க, என்னது, ஆரவாலி இன்ஜின்ஸ். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பார்த்தாலே போதும். ஸோ இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஸ்னா அப்படின்ற ஒரு புயல், ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆக போகுது குஜராத் சைடில் அப்படின்ட்டு இது கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த அஸ்னா மாதிரியான இது, அப்புறம் வந்து வயநாடு நியூஸு, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நேஷ்னல் லெவலில் பேசப்பட்ட நியூஸு. கண்டிப்பாக வயநாடு சம்மந்தமான நியூஸு, இல்லை கேரளாவில் இருந்து ஒரு நியூஸு கண்டிப்பாக வரும். ஐதர் வந்து கேரளாவில் கவர்மெண்ட் சார்ந்ததோ இல்லை ஏதோ ஒரு சார்ந்ததோ வயநாடு நியூஸ் பற்றி கண்டிப்பாக ஏதோ ஒன்று வரும். ஓகேவா, அதனால் பார்த்துக்கோங்க. இல்லை இந்த என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, ஸோ இந்த ஃப்ளட் ப்ளோர் என்னது லேண்ட்ஸ்லைட்ஸ் ப்ரோன் ஏரியாஸு, ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸில் யார் யார் என்ன ரேங்க் அப்படின்ற நியூஸுமே நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகேவா, எஸ், நெக்ஸ்ட்டு. ஓகேவா, ஓகே. ஸோ இங்கே பாருங்களேன், ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்டில் சைக்ளோன் அஸ்னா இஸ் த ஃபஸ்ட்டு சைக்ளோனிக் ஸ்டார்ம் இன் த அரேபியன் சி இன் ஆகஸ்ட் சின்ஸ் 1976. 1976 அப்புறம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைக்ளோனா அரேபியன் சீயில் எதுவும் நடக்குதான். ஓகேவா, ஸோ த நேம் அஸ்னா ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஆஸ்னா வாஸ் கிவன் பை பாகிஸ்தான். கண்டிப்பாக இது கேட்பாங்க, இந்த பேர் யார் கொடுத்தாங்க, எந்த கண்ட்ரி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, PM மோடி லான்ச்சஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோர் ஃபார் வதவன் போர்ட். ஸோ வதவன் போர்ட் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ஓகேவா, இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 76,000 crore வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 76,000 crore ஏதோ இது பண்ணாங்க. அப்புறம் வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 crore சம்திங் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கம்பெனி இதே மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வதவன் போர்ட் நியூஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ வதவன் போர்ட் எங்கே இருக்குது, பால்கார் டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிரா. ஓகேவா, ஸோ டோட்டல் அமௌண்ட் இது கட்டி முடிக்கிறது 76,220 crore. இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டியும் மகாராஷ்டிரா மேரிடைம் போர்டும் தான் இதை ஷேர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. 74:26 ரேஷியோ. ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு. ஸோ BPCL டு இன்வெஸ்ட் 2,500 crore இன் எக்ஸ்பேண்டிங் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸாம் ரிலவெண்ட் நியூஸ் கிடையாது. ஸ்டேட் PCAs இந்த மாதிரி எக்ஸாம், ஸோ ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு இது படிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய நியூஸாக அப்படின்னா ஓகே லேட்டஸ்ட் படிக்க தான் போகிறோம்.
பட் ரொம்ப டீப்பான நியூஸ் அப்படின்னு கிடையாது. ஸோ பிபிசிஎல் என்ன பண்ண போகிறாங்கன்னா 2500 crore இன்வெஸ்ட் பண்ணி சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க மார்ச் 2025. கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னா எந்த கம்பெனி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். பிபிசிஎலா, ஹெச்பிசிஎலா, இந்தியன் ஆயிலா அப்படின்னு கேட்கலாம். ஸோ பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் தான் என்ன பண்ணியிருக்காங்க 2500 crore போட்டு சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, சிம்பிள் நியூஸ். ஸோ மற்றதெல்லாம் ரொம்ப டீப்பாக உட்காந்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்காதிங்க, இதெல்லாம் ஹெட்லைன் மட்டுமே பார்த்தா போதும். ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டைவர்ஸ் டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் பிஸ்னஸ் டு சிஎல் எஜுகேட் ஃபார் 230 crore. ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்த டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சிஎல் எஜுகேட் அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட 230 crore விற்றுருக்காங்க. The move is a part of country's top browsers plan to diverse non-core business. ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கோர் பிஸ்னஸ் கிடையாது, இதெல்லாம் செகண்டரி. இந்த மாதிரி நான்-கோர் பிஸ்னஸை என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அதனால தான் சிஎல் எஜுகேட்டுக்கு 230 crore தந்திருக்காங்க. ஓகேவா, சிம்பிள் நியூஸ். ஸோ அண்ட் அடிஷ்னல் 75 crore இஸ் பேயபிள் கான்டிஜென்ட் அப்பான் அச்சீவிங் சர்டன் பிஸ்னஸ் மைல்ஸ்டோன்ஸ்னால் சில ஏதோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டீலே, இது நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் இது மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ராகேஷ் கங்வால்ஸ் ஃபேமிலி ட்ரஸ்ட். ஓகேவா, இந்த ராகேஷ் கங்வாலோட ஃபேமிலி ட்ரஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டிகோவில் இருந்து 5.83% ஸ்டேக்கை 10,500 crore விற்றுருக்காங்க. ஓகே, ஸோ இன்டர் குளோப் ஏவியேஷன் ப்ரொமோட்டர் ராகேஷ் கங்வால், இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. இந்த ட்ரஸ்ட்டு வந்து இண்டிகோவில் இருந்து ஓகேவா 5.83% ஷேர் ஹோல்டிங்ஸை 10,500 crore விற்றுருக்காங்க. ஓகேவா, சிம்பிள் நியூஸ். ஓகே நெக்ஸ்ட்டு. ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள், ரொம்ப தேவையும் இல்லை, ரொம்ப டீப்பாக அதை படிக்க தேவையில்லை. ஓகே, தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸில் இருந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சென்ட்ரல் நல்லா தான் கொடுக்குறாங்க, பட் தமிழ்நாடு மஸ்ட் see to that the amount which is given for a particular scheme, for particular initiative must be fully used for that particular scheme or that initiative, rather being corrupted or rather being used in some other ways or rather being utilized for unwanted things அப்படின்றத வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மஸ்ட் டேக் கேர் ஆஃப் திங்ஸ். ஓகேவா, ஸோ இது ஏன் வந்து இது சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு நாம் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் போய் ஒர்க் ஆகும்போது we must have that sincerity in using funds correctly, because ஃபண்ட்ஸு கரெக்டாக போகும்போது தான் அந்த இனிஷியேட்டிவ் நல்லா நடக்கும். We know lot of corruptions are going in and around government, even be it state government or national. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கரப்ஷன்ஸ் அப்படின்றது இட்ஸ் மீன்ஸ் ப்ராமினெண்ட்டாக பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ தமிழ்நாடு மஸ்ட் யூட்டிலைஸ் திஸ் ஃபண்ட் ஒன்லி ஃபார் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ். ஸோ நான் என்ன சொல்ல வருவேன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்க்கு இதை மட்டும் அதுக்குன்னு கொடுக்கறத அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா the education system which the central government tries to bring in the states நல்லாவே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டுக்கு கேட்டிருக்காங்க சமர்க சிக்ஷா ப்ரோக்ராம் கீழே பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு. அதனால் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் சைன் பண்ணுங்கப்பா, நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தரோம், நாங்கள் தந்துடுவோம் அப்படின்ட்டு. ரீசண்டாக ஒரு கவர்மெண்ட் வந்து இதே மாதிரி ஆச்சு, இப்போ நாங்கள் எங்களுக்கு பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னோடனே ஒரு பர்டிகுலர் ஃபண்டை நிறுத்திட்டாங்க. அதனால் அந்த கவர்மெண்ட் வந்து சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அது பண்ணாங்க. அது என்ன கவர்மெண்ட்டு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின், ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் ரெக்வஸ்டட் த ரிலீஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் சமகர் ஷிக்ஷா ஸ்கீம் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் FY25. இவர் கேட்டிருக்காரு. யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் சைன் பண்ணுங்கள் நான் தரோம். ஸோ யூ ஹேவ் டு சைன் அ MOU அண்டர் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் டு டெவலப் எக்ஸாம்பிளர் மாடல் ஸ்கூல்ஸ். இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்னா ஒன்றும் கிடையாது, லைக் எப்படி சொல்கிறதுனா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கூல் இருக்கலாம், அந்த மாதிரி இல்லாமல் இது சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ சென்டர் கொஞ்சம் போடும், தமிழ்நாடு கொஞ்சம் போட்டு ஒரு தனியாக ஸ்கூல் கட்டுவாங்க, அதுதான் எக்ஸாம்பிளர் மாடல் ஸ்கூல்ஸ். ஒரு தனியாக இருக்கும் அந்த ஸ்கூல் மட்டும், டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃப்ரெண்ட் லைக் எப்படி சொல்கிறதுனா சென்டர் கண்ட்ரோலில் கொஞ்சம் இருக்கும், ஸ்டேட் கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா, ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் சரி, டெவலப்மெண்ட்லேயும் சரி. ஓகேவா, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அப்ரூவ்ட் 4,305.66 ஃபார் தமிழ்நாடு அண்டர் சமர்க சிக்ஷா ஸ்கீம் FY25. ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க.
ஸோ எப்போ லான்ச் பண்ணப்படுது செப்டம்பர் 2022 தான் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் லான்ச் பண்ணப்படுது. எதுக்குன்னா டு டெவலப் 14,500 செலக்டட் ஸ்கூல்ஸ் அஸ் எக்ஸம்ப்ளர் இன்ஸ்டியூஷன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம நார்மலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதில் ஸ்டேட் போர்டு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளர் ஸ்கூலில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கீழே என்னென்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ், சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் நியூஸ். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, எஸ் முதல்ல ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஸோ இந்தியன் ஆர்மி லான்ச்சஸ் ப்ராஜெக்ட் நமான். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ் பேஸ்ட் சர்வீஸ் சென்டர் எஸ்டாப்ளிஷ் நேஷன் வைட். ஸோ இது என்னென்னு பார்த்தலாம். ஸோ இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் நமான். இது என்னென்னா ப்ராஜெக்ட் நமான் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் டெடிகேட்டட் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் டு டிஃபென்ஸ் பென்ஷனர்ஸ். ஸோ டிஃபென்ஸ் பென்ஷனர்ஸ்க்கு கரெக்டாக அந்த பென்ஷன் கரெக்டான டைமுக்கு போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த நமன் அப்படின்ற ப்ராஜெக்டை இது பண்ணியிருக்காங்க. ஓகே, யார் யாருக்கு? டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு, வெட்ரன்ஸ்க்கு, அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு. இட் இஸ் சென்டர் அரௌண்ட் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்பார்ஸ். ஸோ சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷா, டிஜிட்டல் பென்ஷன் சிஸ்டம் டு ஸ்ட்ரீம்லைன் பென்ஷன் ரிலேட்டட் ப்ராசஸ். ஸோ இப்போ இந்த டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு, வெட்ரன்ஸ்க்கு, இவங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டட் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் நமன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். So SPARS system is digital pension administration system that addresses the need for accessible facilitation points for defense pensioner. ஸோ நீங்கள் போயிட்டு அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டிஃபென்ஸ் பென்ஷனராக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்ற அந்த பென்ஷனிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பண்ணி தருவாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நமனுக்கு யார் கூட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஆர்மி. ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்மி டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் ஆர்மி வெட்ரன்ஸும் காமன் சர்வீஸ் சென்டர் இவங்களும் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த டிரான்சாக்ஷன் அது இதுன்னு இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு பென்ஷனர்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மேபி அக்கௌண்ட் வச்சிருக்கலாம். அப்படி அக்கௌண்ட் வச்சிருக்கனால இவங்க எம்ஓஓ பண்ணியிருக்காங்க. ஸோ பென்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போகிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பார்ஸோட ஃபுல் ஃபார்ம் நல்லா படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன நியூஸு? ப்ராஜெக்ட் நமன். ஓகே, எஸ். ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள், ரொம்ப டீப்பாக இந்த இதுக்கு தேவையில்ல. ஓகேவா? ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் த பேங்கிங் பார்ட்னர் ப்ரொவைடிங் நெசசரி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஆப்ரேஷன். ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா அப்படின்றது செகண்டரி தான். இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஐடி இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ், மற்றது ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்தியன் நேவல் ஷிப் தாபார். இது வந்து பார்த்திங்கன்னா மலாகா ஸ்பெயினுக்கு போயிருக்குது. ஓகேவா? எதுக்குன்னா பேசெக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ் இருக்குது, PASSEX அப்படின்றதுல பார்ட்டிசிபேட் பண்ண போகுது. ஓகேவா? அதுக்காகவும் போயிருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்புறம் ஒரு 2 நாள் விசிட் பண்ணிட்டு அப்புறம் பேசெக்ஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வர போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு நிறையா ஷிப்ஸ் போயிருக்கு நம்ம இதுலேருந்து, அந்த மாதிரி ஷிப்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் நேவிஸ் ஃப்ரண்ட்லைன் ஸ்டெல்த் ஃப்ரிகேட், ஸோ INS தபார், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினுக்கு போயிருக்கு, மலாகா. ஓகேவா? ஸோ எதுக்குன்னா இந்தியாவுக்கும் ஸ்பெயினுக்குமான டிப்ளமேட்டிக் டைஸ் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக போயிருக்கு. அட் த சேம் டைம் இவங்க வந்து பேசெக்ஸ் அப்படின்ற எக்ஸசைஸுமே பண்ணிட்டு வர போகிறாங்க. ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட். ஸோ ஆர்த்தி இவங்க வந்து பார்த்திங்கன்னா 10,000 மீட்டர் ரேஸ் வாக். ஸோ ரேஸ் வாக்னா நான் ஓடுறது, இது அப்படி வேகமாக நடக்கிறது. இந்த வேகமாக நடக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஸில் இவங்க பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்த்தி 17-year-old இந்தியன் அத்லெட் செக்யூர்டு பிரான்ஸ் மெடல் இன் உமன்ஸ் 10,000 மீட்டர். பாருங்கள், 17 வயசில் இவங்க மெடல்லாம் வாங்குறாங்க. நாம் வந்து 17 வயசில் நாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா சிரிப்பு தான் வருது. ஓகேவா? ஸோ உமன்ஸ் 10,000 மீட்டர் ரேஸ் வாக்கில் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் த வேர்ல்டு அண்டர் 20 அத்லெட்டிக் சாம்பியன்ஸ் எங்கே நடந்திருக்கு? லிம்மா, பெருவில் நடந்திருக்கு. ஓகேவா? சிம்பிள் நியூஸ். ஓகே, இவங்க இந்த ரெக்கார்ட் டைம்லாம் தேவை கிடையாது. ஓகேவா? இந்த நியூஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ சைனீஸ்காரரு ஒருத்தங்க வந்து யாருன்னா ஜுவாமா பைமா. ஸோ இவங்க வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க. அண்டு மெலிங்கா சென் இவங்களுமே சைனா தான் போல். ஸோ இவங்க சில்வர் வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து யார் வாங்கியிருக்காங்க? ஆர்த்தி அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் ஷூட்டர்ஸ். ஸோ பேராலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஒன்று கோல்டு, ஒருத்தர் வந்து பிரான்ஸ். ஸோ கோல்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா அவானி லெக்காரா. ஸோ இவங்க கோல்டு வாங்கியிருக்காங்க. எப்பயுமே இவங்க அந்த ஷூட்டிங்கில் வாங்கிடுவாங்க. அவானி லெக்காரா கோல்டு வாங்கிடுவாங்க.
ஸோ மோனா அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்தியன் ஷூட்டர்ஸ் அவானி லெக்கேரா, மோனா அகர்வால் வந்து பார்த்திங்கன்னா மோனா அகர்வால், அப்புறம் வந்து மனிஷா நர்வால் இவங்க வந்து மெடல் வாங்கியிருக்காங்க. இதில் அவானி லெக்கேராவும் மோனா அகர்வாலும் ஷூட்டிங்கில் அந்த கோல்டு மெடல் கோல்டு மெடல் அவானி லெக்கேரா வாங்கியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் இருக்குது அவானி லெக்கேரா கோல்டு மெடல் விக்ட்ரி. ஓகேவா. ஸோ அவானி ஹிஸ்டாரிக் டபுள் போடியம் ஃபினிஷ். ஸோ மோனா அகர்வால் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் இந்த சேம் ஈவெண்ட். என்ன ஈவெண்ட்டு? இந்த ஷூட்டிங்கில். ஓகேவா. ஸோ எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ். ஓகே, இந்த மனிஷ் அகர்வால், ஸோ மனிஷ் நர்வால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க. இதுனா 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில். அப்புறம் இன்னொருத்தங்க யாருன்னா பால் அப்படின்றவங்க ஒருத்தங்க. ஓகேவா. ஸோ பால் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எவர் பேராலிம்பிக் போடியம் ஃபினிஷ் இன் அத்லெட்டிக்ஸ் வின் பிரான்ஸ் மெடல். இவங்க பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ இவங்க வந்து மொத்தம் 4 பேர் இதில் இருக்காங்க. ஓகேவா. இவங்க வந்து அவானி லெக்கேரா, இவங்க தான் மோனா அகர்வால்னு நினைக்கிறேன். எஸ், இவங்க தான் மோனா அகர்வால். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா மனிஷ் நர்வால், இவர் வந்து என்ன வாங்கியிருக்காரு? சில்வர் வாங்கியிருக்காரு. ஓகேவா. ஸோ சில்வர் எதில் வாங்கியிருக்காரு? மென்ஸ் 10 மீட்டர். ஸோ சில்வர் யார்? மனிஷ் நர்வால். இது வந்து மென்ஸ் 10 மீட்டரில், மென்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில். அண்டு கடைசி அந்த இவங்க இருக்காங்களே பால், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எவர் பேராலிம்பிக் போடியம் ஃபினிஷ் இன் அத்லெட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதோட நியூஸ். ஓகே. எஸ், பரவாயில்ல. ஒலிம்பிக்ஸோட பேராலிம்பிக்ஸில் நம்ம இந்தியா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேவா. ஓகே, நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் 1 to 7 செப்டம்பர் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா போஷான் மா அப்படின்றதே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நியூட்ரிஷன் மந்த்தாகவே ஒரு தடவை செப்டம்பர் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக். ஸோ 1 to 7 செப்டம்பர். ஸோ எதுக்குன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன் வேணும் அப்படின்றதுக்காக ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இதோட நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்போ இனிஷியேட் பண்ணப்பட்டதுன்னா 1973. ஓகேவா. எஸ், அகாடமி ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா. ஸோ வேர்ல்டு கோகனட் டே செப்டம்பர் 2, 2024. ஓகேவா. ஸோ இது எதுக்காகனா மேஜராக எங்கேருந்து இந்த கோகனட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆந்திரா. ஓகேவா. ஸோ எய்ம்ஸ் டு ஹைலைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோகனட் அண்ட் ப்ரொமோட் அவேர்னஸ் அபவுட் தேர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ உண்மையாகவே கோகனட் அப்படின்றது நீங்கள் டெய்லி ஒரு இளநீ குடிக்கிறீங்க, டெய்லி அந்த இளம் தேங்காய் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இளமையாகவே இருப்போம். ஓகேவா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே நல்ல ஒரு ஆகாரம். ஓகேங்களா. காலையில் வெறும் வயிற்றில் இளநீ, அந்த இளம் தேங்காய் அதுதான் சாப்பிட்டோம்னா உண்மையாகவே நம்ம நல்லாவே இருப்போம். ஓகேவா. ஸோ ஸ்கின்லையும் சரி ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நிறையா தெரியும் உங்களுக்கு, சொல்ல தேவையில்ல. எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் பசிபிக் கோகனட் கமிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் 1969. ஸோ 2019 தான் இந்த ஏபிசிசி வந்து இந்த வேர்ல்டு கோகனட் டேவை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஓகேவா. ஏபிசிசிஸ் மெம்பர் கண்ட்ரிஸ் யாருன்னா இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, கென்யா, வியட்நாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிசிசியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அண்ட் இவங்க தான் வந்து வேர்ல்டு கோகனட் டேவை வந்து 2009 பண்ணாங்க. ஓகேவா. ஸோ எஸ் கைஸ், வித் திஸ் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் முடியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் உங்களை வந்து பார்க்குறேன். எஸ், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய். ஓகே. எஸ்.